தமிழ்நாட்டில் இப்போ பெரும்பாலான பகுதிகளில் பார்த்தீங்கன்னா வெறும் மழை இடி மின்னலாக இருக்குது. அதை பேஸ் பண்ணி அதுலேருந்து கொஞ்சம் நம்ம வெக்காபுலரி கற்றுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, டவுன்போர். டவுன்போர் அப்படின்னா ஹெவி இன்டென்ஸ் ரெயின், பலத்த மழை அப்படின்னு அர்த்தம். த டவுன்போர் காஸ்ட் ஃப்ளட்டிங் இன் த ஸ்ட்ரீட்ஸ். அந்த பலத்த மழையினால ஸ்ட்ரீட்ஸ் எல்லாம் வந்து ஃப்ளட், வெள்ளம் வந்துருச்சு. கிளவுட் பர்ஸ்ட், எ சடன் ஹெவி ரெயின், மேக வெடிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான். த கிளவுட் பர்ஸ்ட் காஸ்ட் எ ஃப்ளாஷ் ஃப்ளட். திடீர்னு வந்து இந்த மேக வெடிப்பின் காரணமாக மழை பெஞ்சதுனால திடீர்னு வெள்ளம் பெருக்கெடுத்துடுச்சு. இட்ஸ் ரெய்னிங் கேட்ஸ் அண்ட் டாக் ஹியர். இட்ஸ் ரெய்னிங் கேட்ஸ் அண்ட் டாக் ஹியர் அப்படின்னா என்னன்னா, இந்த இடத்துல கேட்ஸ் அண்ட் டாக்ஸ் அப்படிங்கிறது ஒரு இடியம். இங்கே மழை அப்படியே சோன்னு பெய்யுது, பயங்கரமாக மழை பெய்யுது அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு நம்ம இந்த இடியம் பயன்படுத்தலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க, ட்ரென்ச். ட்ரென்ச் அப்படின்னா என்னன்னா நனைதல் அப்படின்னு அர்த்தம். To make someone or something completely wet. The rain drenched my clothes completely. இந்த மழை வந்து என்னுடைய clothes-அ வந்து கம்ப்ளீட்டா நனைச்சிடுச்சு அப்படின்னு அர்த்தம்.